நான்சி, ட்ரெயின் பயங்கர வேகமா போகுது, எல்லாரும் நல்லா புடிச்சு உட்காருங்க. இது நார்மல் ட்ரெயின் மாதிரி இல்ல நான்சி. பண்டி அண்ணா இங்க பாருங்க, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கறக்கே கீழேயே விழுந்துருவேன்னு நினைக்கிறேன்னா. பயங்கரமா ஆடுதுண்ணா இந்த ட்ரெயின். அதான் ஆடுதுன்னு தெரியுதுல்லடா, அது மேல ஏன்டா ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க? கீழே வந்து எங்கள மாதிரி சீட்ல உட்காருடா முதல்ல. அச்சச்சோ, என்னப்பா இது? ட்ரெயின் இவ்ளோ வேகமா போகுது. பார்பிலேண்ட் போற ட்ரெயின் எப்பவுமே இப்படிதான் வேகமா போகுமா? ஐயோ அம்மா, ஐயோ எல்லாரும் கீழே விழறாங்க. ஐயோ அம்மா, பயங்கர வேகமா போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீட்ல உட்கார்ந்தே கீழே விழுகிற மாதிரி இருக்கு. நான்சி, பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏ புஷ்பா, ரெட் வெல்வெட், எல்லாரும் நல்லா புடிச்சு சீட்ல உட்காருங்கப்பா, நின்னுட்டு இருக்காதீங்க. ஏ டிம்பிள், பேசாம பெட்ல படுத்துக்கோங்க, படுத்தீங்கன்னா கீழே விழுக மாட்டீங்க. பண்டி சொன்ன மாதிரி நான் பேசாம சீட்ல படுத்துக்க போறேன். ஐயோ அம்மா, நடந்து வர்றதுக்குள்ளேயே கீழே விழுகிற மாதிரி இருக்குது. நான் பேசாம பண்டி நான்சி கூடயே போய் உட்கார்ந்துக்க போறேன். அவங்க மட்டும் எப்படி கீழே விழுகாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க? நடந்து வரவே முடியல. ஏய், என்னப்பா இது? ட்ரெயினை ஏன் இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போறாங்க? நீங்க யாராவது போய் ட்ரெயினை கொஞ்சம் ஸ்லோவா ஓட்ட சொல்றீங்களா ப்ளீஸ் பா? ஏ ரெட் வெல்வெட், ட்ரெயினை எல்லாம் ஸ்லோவா ஓட்ட முடியாது. பார்பி லேண்ட் ரொம்ப தூரமா இருக்கு. வேகமா போனாதான் காலையில எந்திரிக்கும் போது நம்ம போய் சேருவோம். அங்க பாரு, லில்லிய கால எப்படி படுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் போய் உங்க சீட்ல படுத்துக்கோங்க. அப்பதான் விழுக மாட்டீங்க, புரியுதா? இங்க எங்களுக்கே சுத்தமா இடமே இல்ல. இங்க பாருங்க, சீட்டு களவா இருக்கும். நீங்க பேசாம உங்க கம்பார்ட்மெண்ட்கே போங்க. இந்த சிண்டு பையன் வேற இங்கேயும் உட்கார விட மாட்டேங்கிறான். அங்கேயாவது இடம் இருக்கான்னு தெரியல. சரி, சீக்கிரமா போலாம். எப்படா காலையில வரும் பார்பிலேண்ட் போவோன்னு இருக்கு. என்னோட சீட் எது? இந்த லெஃப்ட் பாட்டம் தானே? ஏய், என்னப்பா இது? நீ இந்த சீட்ல படுத்துட்டா, டிம்பிள் இந்த சீட்ல படுத்துட்டா, புஷ்பா மேல படுத்துட்டா. இப்ப நான் எங்க படுக்கிறது சொல்லுங்க? ஏ பப்ளி, இவ்ளோ நேரம் எல்லா சீட்லயும் இடம் இருந்துச்சுல்ல, இப்ப வந்து கேட்டுட்டு இருக்க. பேசாம கீழேயே படு. ஆமா பப்ளி, நான் சீட்ல இருந்து எந்திரிச்சனால எனக்கு தலை சுத்தி கீழே விழுகிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் பப்ளி, நீ அட்ஜஸ்ட் பண்ணி கீழேயே படுத்துக்கோயேன். கீழே படுக்கணுமா? ஃப்ளோரை தொட்டாலே ஐஸ் மாதிரி இருக்கு. ச்சே, இதுக்கு தான் உங்க கூட சேரக்கூடாதுன்னு சொன்னேன். பண்டி நான்சி கூட சேர்ந்திருந்தா அட்லீஸ்ட் அவங்க இடமாவது கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆளா மேலே ஏறி சீட் பிடிச்சிட்டேன். நான் அப்பவே உங்ககிட்ட சிக்னல் கொடுத்தேன். நீ தான் கண்டுக்காம எல்லாத்திட்டையும் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருந்த. உங்களுக்கு தெரியுமா பண்டி நான்சி எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்களாமா. அது வந்துரும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏய், இந்த ட்ரெயின்ல ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ண முடியுமா? என்னன்னா இது? வரும்போதே சாப்பிட்டு வரலான்னு சொன்ன, கேட்டீங்களா? இப்ப பாருங்க, இந்த ட்ரெயின்ல சாப்பிடறதுக்கு லேட்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்கண்ணா. டே சிண்டோ, என்னமோ 7 மணிக்கு வரும்போது நீ சாப்பிடாம வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நல்லா 10-20 சாப்பிட்டு தானடா வந்திருக்க. இப்ப திரும்பவும் பசிக்குதுங்கிற. நான் சில ஸ்நாக்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிருக்கேன்னா, அது வந்துச்சுன்னா என்ன எழுப்புங்க. நான் அது வரைக்கும் சும்மா படுத்துட்டு இருக்கேன், சரியா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி போய் படுடா, இப்பதானே மணி 8 ஆச்சு, அதுக்குள்ள பசிக்குதுங்கிறான். போய் படு, ஏதாவது வந்துச்சுன்னா உன்னை எழுப்புறேன். ஏ ரோஸ், பார்பிலேண்ட் ட்ரெயின்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கியாப்பா? சூப்பரா இருக்கு, எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கு. இல்ல நான்சி, எனக்கு கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. பார்பிலேண்ட் இதை விட சூப்பரா இருக்கும் தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ கிட்ஸ், இங்க சிண்டுங்கிறது யாரு? சிண்டு ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தான். இந்த கம்பார்ட்மெண்ட்டா? மை காட், பார்பிலேண்ட் போற ட்ரெயின்ல யாருமே இந்த மாதிரி ஃப்ளோர்ல படுக்க கூடாதுமா. ஆண்டி, எனக்கு சீட்டே இல்ல ஆண்டி, அதனாலதான் ஆண்டி நான் கீழே படுத்துட்டு இருக்கேன். எனக்கு கூட பயங்கரமா குளிர் அடிக்குது. என்ன பண்றது ஆண்டி? எனக்கு ஒரு பெட்ஷீட், தலகாணி எல்லாத்தையும் கொண்டு வந்து தரீங்களா? ஃப்ளோர் ஐஸ் மாதிரி இருக்கு ஆண்டி. உங்களுக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்ல சீட் இல்லைன்னா இன்னும் அந்த பக்கம் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்க போய் ஏதாவது சீட்ல படுக்கலாம்ல. சரி இருங்க, எல்லாத்துக்கும் டின்னர் சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெட்ஷீட், பில்லோஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். ஓகே, சிண்டுங்கிறது இந்த கம்பார்ட்மெண்ட் இல்லையா? ஆண்டி, சிண்டுங்கிறது பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருக்கா. போங்க ஆண்டி. டே சிண்டு, நீ ஆர்டர் பண்ணிருந்த எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எந்திரடா மேல. ஹலோ கிட்ஸ், இங்க சிண்டுங்கிறது யாரு? சிண்டு கப் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தான், அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டேபிள்ல வச்சிரட்டுமா? நீங்க யாரும் இன்னும் தூங்கலையா? இந்த கப் கேக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கலான்னு பார்த்தா நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. நான் 6 கப் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நீங்க 3 தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இது சுத்தமா பத்தவே பத்தாது ஆண்டி. நோ நோ நோ, இது ஒரு ஆளால ஒரு கப் கேக்கே ஃபினிஷ் பண்ண முடியாது. லெமன் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, 3 கப் கேக் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு கப் கேக் நல்லாவே சஃபிஷியண்டா இருக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா திரும்பவும் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே கிட்ஸ், குட் நைட். பார்பிலேண்ட் போக போறீங்களா? நாளைக்கு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏ பண்டி, அந்த கப் கேக்க பார்த்தா எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. ஏதாவது ஆர்டர் பண்ணு பண்டி. நான் ரெஸ்டாரண்ட்க்கு போய் ஏதாவது நம்ம சாப்பிடுற மாதிரி ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். டோன்ட் வரி பண்டி, நான் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்க்கு ஃபோன் பண்ணி நமக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன். அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதை வாங்கி வை. நான் சீக்கிரமா ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க ரோஸ்ங்கிறது யாரு? ரோஸ் வந்து பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருக்கா. ஏய் ரெட் வெல்வெட், அவங்கள பார்க்கறதுக்கு எல்சா அண்ணா மாதிரி இல்ல? ஹலோ கிட்ஸ், சாரி
சாரி, நான் பக்கத்து கமாண்ட்மெண்ட் போயிட்டேன். இங்கே ரோஸுங்கிறவங்க தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரோஸ் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா ஆண்டி. நீங்க அந்த ட்ரே எடுத்து டேபிள் மேல வச்சிருங்க, நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே, ரோஸ் ஆர்டர் பண்ணியிருந்த பேஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் மேக்ரோன், ஸ்வீட்ஸ், கேண்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. நிறையா தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே கிட்ஸ், என்ஜாய் யுவர் டின்னர். நாளைக்கு எல்லாரும் பார்பிலேண்ட் போக போகிறீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா திரும்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி இல்லை நேராக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். குட் நைட். ஆண்டி 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 போகாதீங்க ஆண்டி. ஆண்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க ஆண்டி. ஆண்டி இங்க வாங்க ஆண்டி. சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணணுமா? ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. மசால் தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? நோ நோ நோ, இது பார்பி ட்ரெயின். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்காது. இங்கே வந்து பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், டோனட், அதுக்கப்புறம் ஜூஸ், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தாம்மா கிடைக்கும். எல்லாமே கிட்ஸ் ஸ்பெஷல் தான். புதுசாக நாங்கள் வேஃபிள் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சாக்லேட் வேஃபிள், ஸ்ட்ராபெரி வேஃபிள், ஐஸ்கிரீம் வேஃபிள். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் 10 மினிட்ஸில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆண்டி எங்க எல்லாத்துக்குமே வந்து வேஃபிள் கொண்டு வந்துருங்க. அப்புறம் டோனட்ஸ், அப்புறம் ஸ்ட்ராபெரி ஜூஸ், அப்புறம் ப்ளூபெரி ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க ஆண்டி. ஆண்டி நாங்க மொத்தமா 6 பேர் இருக்கோம் ஆண்டி. 6 பேரும் சாப்பிடுற மாதிரி ஏதாவது நல்லதா எடுத்துட்டு வாங்க ஆண்டி. ஓகே, நான் 10 மினிட்ஸில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் யாரும் தூங்கிடக்கூடாது. ஓகே கிட்ஸ்? ஏ ரெட் வெல்வெட், நாங்க போன வாரம் திருப்பதி போனப்ப அந்த ட்ரெயின்ல வெறும் புளி சாதம் தான் கிடைச்சிச்சு. சூப்பரா இருக்குப்பா. இனிமேல் எங்க ஃபேமிலில நாங்க எங்க போனாலும் இந்த பார்பி ட்ரெயின்ல தான் புக் பண்ண சொல்ல போறேன்ப்பா. நான்சி, இந்த ரோஸ் என்னென்ன ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அநேகமா காலையிலேயே ஆயிரும்னு நினைக்கிறேன். தூங்கவே முடியாது. கேக் இருக்கு, ஏதோ ஸ்வீட் கேண்டி, அப்புறம் அது இல்லாம இந்த கேக் வேற இருக்கு, மேக்ரூன்ஸ் இருக்கு. நான்சி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஹை, மேக்ரோன்ஸ் கூட இருக்கா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பண்டியனா அந்த ஸ்வீட்னு போட்டு ஏதோ கேண்டி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்து கொடுங்கண்ணா. அது இந்த மாதிரி இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததே இல்லனா. அதை சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. பாத்தியா பண்டி, 3 கப் கேக்ல 1 கப் கேக் கூட நம்ம கொடுக்காம எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு இப்ப இதை வேற கேக்குறான். அந்த ஆண்டி என்னடா சொன்னாங்க? 1 கப் கேக்கே ஜாஸ்தின்னு சொன்னாங்க. நீ 3ஆவது சாப்பிட்டு இருக்க. ஏ ரெட் வெல்வெட், அங்க பாரு, அந்த ஆண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்கப்பா. வாவ். ஹலோ கிட்ஸ், சொன்ன மாதிரி 10 மினிட்ஸில் வந்துட்டேனா? நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்ட்ராபெரி ஜூஸ் இருக்குது, ப்ளூபெரி மில்க் ஷேக் இருக்குது, டோனட் இருக்குது, அப்புறம் சாக்லேட் வேஃபிள் கூட இருக்குது. ஹை ஆண்டி, சூப்பரா இருக்கு ஆண்டி. எல்லாமே பாக்குறதுக்கு ஸ்ட்ராபெரி வேஃபிள் கூட இருக்கா? அந்த கீழ அந்த ட்ரே மேல இறக்கி வச்சிருங்க ஆண்டி. ஓகே கிட்ஸ், நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்ல. நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குங்க. நாளைக்கு மார்னிங் எந்திரிக்கும் போது பார்பிலேண்ட் ரீச் ஆயிருப்பீங்க. குட் நைட். பார்பிலேண்ட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். See you. ஹை, இந்த மாதிரி ட்ரெயின்ல ஸ்வீட்டா பேசி நான் பார்த்ததே இல்லப்பா. நான் சொன்னேன்ல, இவங்க அந்த எல்சா ஆனாவோட எல்சா தான் தெரியுமா? நான் இந்த ப்ளூபெரி ஜூஸை குடிச்சு பார்க்க போறேன். சூப்பர் டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி ஜூஸ் இதுக்கு முன்னாடி நான் குடிச்சதே இல்லப்பா. ஏ புஷ்பா, உண்மையாவா சொல்ற? அட ஆமா, ஐஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னோட ஸ்ட்ராபெரி ஜூஸ் எடுத்து குடிச்சு பார்க்கறேன். வாவ், சூப்பர் டேஸ்டா இருக்குப்பா. இது ஏதோ ஸ்பெஷல் மில்க் ஷேக்னு நினைக்கிறேன். ஏய், எனக்கு அந்த ஸ்ட்ராபெரி டோனட் எடுத்து கொடு. சூப்பரா இருக்கு. அப்பா, 4 நாள் சாப்பிட வேண்டியதா ஒரே நாள்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏ ரோஸ், நீ பார்பிலேண்ட் போயிருக்கியா? எப்படி இருக்கும் பாங்க? என்னென்ன இருக்கும்? நான் பார்பிலேண்ட் எல்லாம் இதுக்கு முன்னாடி போனது இல்ல நான்சி. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து சொன்னாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. அங்க பார்பிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்ம பார்க்கலாம், பேசலாம். அவங்க வீடெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? சரி, நாளை காலையில தான் நம்ம பார்க்க போறோமே. டே சிண்டு, எனக்கு மேல படுத்தா ரொம்ப குளிர் அடிக்கும். உன்னோட சீட் தானே மேல இருக்கு, நீ மேல போய் படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்டா. ஏய் என்னடா இது, சொல்ல சொல்ல கீழே படுத்துட்ட? அக்கா, நான்சி அக்கா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க மேல போய் படுத்துக்கோங்கக்கா. ஏ பண்டி, உனக்கு தெரியும்ல எனக்கு ஏசி ஒத்துக்காதுன்னு. மேல ரொம்ப ஏசி காத்து வரும். இவன் கிட்ட சொல்லி இவனை போய் மேல படுக்க சொல்லு பண்டி. டேய் சிண்டு, அப்பவும் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு மேல சீட்டு தானே வேணும்னு சொன்னேன். இப்ப எதுக்குடா கீழே வந்து படுத்துட்டு இருக்க? மேல போய் படுறா. ஐயோ அண்ணா, மேல போய் 5 நிமிஷம் படுத்ததுக்கே எனக்கு குளிர்ல அப்படின்னு ஐஸ் மாதிரி ஆயிருவேன் போல இருந்துச்சுன்னா. என்னால இதுக்கு மேல போய் படுக்க முடியாது. ஏசி ரொம்ப அதிகமா இந்த வச்சிருக்காங்க. சிண்டு எப்பவுமே இப்படிதான். புக் பண்ணிருக்கிறது அப்பர் பர்த், ஆனா என்னோட லோவர் பர்த்ல வந்து வேணும்னே படுத்துட்டு இருக்கான். ஏ ரோஸ், உண்மையாவே இந்த கம்பார்ட்மெண்ட் பயங்கரமா குளிருதா? இல்ல இந்த ட்ரெயினே இப்படிதான் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சே இன்னைக்கு நைட் நம்ம யாரும் தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு குளிருது. ஐயோ அம்மா, குளிருது குளிருது, ரொம்ப நடுங்குற மாதிரி இருக்கு. என்னால சுத்தமா தூங்கவே முடியல. ஏ டிம்பிள், என்னால குளிர்ல சுத்தமா தூங்கவே முடியலப்பா. பயங்கரமா குளிர் அடிக்குது. ஏ புஷ்பா, கீழே படுத்துட்டு நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? மேல என் தலைக்கு மேலதான் ஏசி இருக்கு. எப்படி குளிருது தெரியுமா? காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நான் ஐஸா மாறி இருப்பேன்னு மை நினைக்கிறேன். காட் கிட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கோல்டுக்காக பெட்ஷீட் எடுத்துட்டு வரலாம் நினைக்கிறக்குள்ள எல்லாரும் படுத்து தூங்கிட்டீங்களா? ஓகே, நானே உங்களுக்கு போத்தி விட்டுடுறேன். ஹை ஆண்டி, நீங்களே வந்துட்டீங்களா? நாங்களே கூப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. எப்போவுமே கிட்ஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 o'clock தான் நாங்கள் பெட்ஷீட் வந்து கொடுப்போம். நீங்கள் ஏர்லியராக தூங்கிட்டீங்க, அதனால தான்.
எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கே நாங்க இந்த மாதிரி கம்ஃபர்டர் கொடுத்துருவோமா? ஏ நான்சி கவலைப்படாத, அங்க பாரு அந்த ஆண்டி பெட்ஷீட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே, இந்த கம்ஃபர்ட்டர் நல்லா போத்திக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க யாருக்கும் குளிர் அடிக்காது. நீங்க யாரும் எந்திரிக்க வேண்டாம், நானே உங்களுக்கு போத்தி விட்டுறேன். தேங்க் யூ so much ஆண்டி ஆண்டி. கீழே நான் படுத்துட்டு இருக்கேன், என்ன மறந்துடாதீங்க ஆண்டி. மேல மட்டும் குளிரல, கீழேயும் ரொம்ப குளிருது. டோன்ட் வரி கிட்ஸ், எல்லாத்துக்கும் போத்தி விட்டுட்டு தான் போவேன். அப்பாடா, இந்த குளிர்ல இருந்து ஒரு வழியா தப்பிச்சேன். டே சிண்டு, இதுக்கு மேல திரும்பவும் அப்பர் பர்த் வரலான்னு பார்த்தேன், நடக்காதே. இனி நீ என்னதான் கெஞ்சினாலும் சரி, அப்பர் பர்த்ல நான் தான் ஜாலியா படுத்து தூங்க போறேன். நீ கீழேயே படுத்து கஷ்டப்படு. நான்சி அக்கா, அந்த அப்பர் பர்த் என்னோடது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க விடலைன்னா நான் டிடிஆர் கிட்ட போய் சொல்லிடுவேன். இங்க டிடிஆர் எல்லாம் இல்லடா, எல்லாமே பார்பிஸ் தான். நீ என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. டே சிண்டு, தயவு செஞ்சு தூங்குடா. மணி 12 ஆக போகுது. இன்னும் 4 ஹவர்ஸ்ல நம்ம எல்லாரும் பார்பி லேண்ட் ரீச் பண்ணிடுவோம். ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் போய் பார்பி லேண்ட்ல நின்றோம். நம்ம எல்லாரும் இறங்கி போய் பார்பி லேண்ட சூப்பரா சுத்தி பார்க்கலாம்.